எவ்ரிவன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி. சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காதும் கூட. எனக்கு அப்படிதான். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வெண்பொங்கல்னால் வெறுத்து போவாங்க. ஏன்னா வறண்டு அப்படியே ஒரு கெட்டியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சில கரெக்டான செய்முறையோட எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த வரவரப்பு இல்லாமல் கெட்டியாகாமல் நல்ல ஒரு குழைவான சூப்பர் டேஸ்டான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு பாசி பருப்பு. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ 3/4 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 4/4 அளவு அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கர் வச்சு சேர்த்துக்கலாம். இந்தளவு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான இதில் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பும் சேர்த்துடக்கூடாது. ஒரு மைல்டான டேஸ்ட் இருந்தால் ஓகே. இப்போது ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் ஹைலையும் 1 விசில் சிம்லையும் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதில் மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன், முந்திரி உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அவங்க விருப்பம்தான். நான் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் இல்லாதனால அது சேர்த்தலை. இப்போ இது எல்லாத்தையும் தாளித்து நம்மளோட விசில் குக்கரில் அடங்கிடுச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குழைவாக இருக்குது. தயிர் சாதம் மாதிரி இருக்குது. இந்தளவு இருந்தால் தான் நமக்கு மதியம் அல்ல சாயந்தரம் வரைக்குமே கூட வறண்டு போகாமல் வெண்பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோமா, சேர்த்ததுக்கப்புறமா இதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணுங்க. அப்போ தான் வெண்பொங்கலோட டேஸ்ட்டே நமக்கு தெரியும். அதுக்காக மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வைக்கலாம். இப்போது சீரகம், இந்த மிளகு, அதோட காரம் எல்லாம் வெண்பொங்கலில் இறங்கணுங்கிறதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்போ சீரகத்தோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெண்பொங்கலில் இறங்கி இருக்கும். நெய் ஆட் பண்ணது, தாளிப்பு எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வெண்பொங்கலில் இந்த மாதிரி செய்கிறப்ப தான் இறங்கும். ஸோ அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கிறப்ப இவ்வளோ குழைவாக இருக்கிறது மதியம் ஆனாலும் நல்ல டேஸ்ட்டாக கரெக்டான பதத்தில் இருக்கும். செம்மையாக ஒரு வெங்காய சாம்பார் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.